வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது வந்து என் பொண்ணு பர்த்டேக்காக பண்ண கேக்கு. அவளுக்கு வந்து 2 கேக் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து வெளியில ஆர்டர் பண்ணோம், இன்னொன்று வந்து நான் வீட்டில் பண்ணியிருந்தேன். அந்த கேக்கோட ரெசிபியை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இந்த கேக்ல வந்து நான் முட்டை போட்டிருப்பேன். முட்டை இல்லாமையும் இந்த சாக்லேட் கேக் பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சல்லடையை வச்சுக்கணும். அதில் 3/4 கப் அளவு மைதா மாவு, 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கணும். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுலில் 3 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கணும். அதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பீட் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் நான் இங்கே 3/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை முழுசும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணணும். அப்புறம் அதில் முட்டையோட மஞ்சள் கருவை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வேண்டான்னு நினச்சிங்கன்னா சேர்க்காமையும் பண்ணலாம். நான் இங்கே சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணணும். அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக ஒரு 1/4 கப் அளவு வெதுவெதுப்பான பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் பேனில் பட்டரை தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கணும். அதில் கேக் பேட்டரை ஊற்றி 350 டிகிரிக்கு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். கேக் வெந்துருச்சான்னு ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பார்க்கணும். ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு.
என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.